இன்னைக்கு வந்து மத்தேயு ஃபர்ஸ்ட் வந்து 5வது அதிகாரம் 7ல இருந்து 17ல இருந்து 20வது வசனத்தை நம்ம அடுத்தது பார்ப்போம். ನಾವು ಮುಂದುವರಿಸಿ ನಾವು ಮತ್ತಾಯನ ಸುವಾರ್ತೆ 5ನೇ ಅಧ್ಯಾಯ 17ರಿಂದ 20ನೇ ವಚನದಲ್ಲಿ ಇರುವಂತ ಭಾಗವನ್ನು ಧ್ಯಾನ ಮಾಡಲಿಕ್ಕೆ ಹೋಗ್ತೇವೆ. பாருங்க 17வது வசனத்தை படிங்க. 17ನೇ ವಚನವನ್ನು ಓದ್ರಿ. நியாயப்பிரமாணத்தையானாலும் தீர்க்கதரிசனங்களானாலும் அழிக்கிறதற்கு வந்தேன் என்று எண்ணிக்கொள்ளாதீர்கள், அழிக்கிறதற்கல்ல நிறைவேற்றுகிறதற்கே வந்தேன். ஓகே. ಮೋಶೆಯ ಧರ್ಮಶಾಸ್ತ್ರವನ್ನಾಗಲಿ ಪ್ರವಾದಿಗಳ ವಚನಗಳನ್ನಾಗಲಿ ತೆಗೆದುಹಾಕುವುದಕ್ಕೆ ನಾನು ಬಂದೇನೆಂದು ಎಣಿಸಬೇಡ್ರಿ. ತೆಗೆದುಹಾಕುವುದಕ್ಕೆ ಬಂದಿಲ್ಲ, ನೆರವೇರಿಸುವುದಕ್ಕೆ ಬಂದಿದ್ದೇನೆ. சோ என்ன ஆயிடுச்சு பாருங்க. இப்போ நம்ம இன்னைக்கு காலையில ஃபர்ஸ்ட் செஷன்ல நம்ம பார்த்தோம், பழைய ஏற்பாட்டுல நிறைய நியமங்கள் இருக்கு, நிறைய ರೂಲ್ಸ್ இருக்குது. சரிங்களா? ನಾವು ಮೊದಲನೇ ಸೆಷನ್ ಅಲ್ಲಿ ನೋಡಿದ್ವಿ, ನಾವು ಹಳೆಯ ಒಡಂಬಡಿಕೆಯಲ್ಲಿ ಅನೇಕ ವಿಧವಾದಂತಹ ನಿಯಮಗಳುಂಟು. ஸோ எங்க பையனுக்கு வந்து பர்த்டேக்கு வந்து ஒரு டிஷர்ட் கேட்டான். அதுல வந்து 3 சொன்ன வார்த்தையே 2-3 வாட்டி சொல்லியிருக்கு. நோ ரூல்ஸ் நோ ரூல்ஸ் நோ ரூல்ஸ் அப்படின்னு போட்டிருக்குது. ಅಣ್ಣನವರು ಮಗನ ಬರ್ತ್ಡೇಗೆ ಬಂದ್ಬಿಟ್ಟು ಒಂದು ಟಿ ಶರ್ಟ್ ಕೇಳಿದ್ರಂತೆ. ಆ ಟಿ ಶರ್ಟ್ ಅಲ್ಲಿ ಒಂದು ಈ ರೀತಿಯಲ್ಲಿ ಒಂದು ವಾಚಕ ಉಂಟು, ನೋ ರೂಲ್ಸ್ ನೋ ರೂಲ್ಸ್ ನೋ ರೂಲ್ಸ್ ಅಂತ ಒಂದೇ ಶಬ್ದ 3 ಸಾರಿ ಮುದ್ರಿಸಲಾಗಿದೆ. ஸோ நீங்க இப்போ அந்த பழைய ஏற்பாட்டின் காரியத்தெல்லாம் பார்க்கிறோம். அது வந்து அந்த பழைய ஏற்பாட்டின் காரியங்கள் எல்லாம் வந்து ரூல்ஸ். கிறிஸ்டியன்னா இப்படி 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 இருக்கணும், இப்படி 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 இருக்கணும், இப்படி இருக்கணும். ஏதோ ரூல்ஸ் புக், ஏதோ நம்ம ரூல்ஸ் புக் படிக்கிற மாதிரி இருக்குது நம்மளுக்கு. ಈ ಹಳೆಯ ಒಡಂಬಡಿಕೆ ಪುಸ್ತಕಗಳನ್ನ ನೀವು ಓದ್ಬೇಕಂತ ಹೇಳಿದ್ರೆ ನೀವು ಬಂದ್ಬಿಟ್ಟು ಒಂದು ರೂಲ್ಸ್ ಪುಸ್ತಕಗಳನ್ನ, ಅಂದ್ರೆ ಈ ರೀತಿ ಆ ರೀತಿ ಇರಬೇಕು ಅಂತ ಹೇಳಿ ಬರೀ ಕಾನೂನುಗಳನ್ನ ಬಗ್ಗೆ ಅಲ್ಲಿ ಹೇಳಿರೋದನ್ನ ನಾವು ನೋಡ್ತೀವಿ. சோ என்ன பண்ணாங்க, இந்த பழைய ஏற்பாட்டுல ஜனங்க என்ன பண்ணாங்க, இதெல்லாம் ஆண்டவர் வந்து இந்த முதல் 5 புத்தகங்களை இஸ்ரேல் ஜனங்களுக்கு கொடுத்தார் ஆண்டவர். சோ கொடுத்த உடனே என்ன பண்ணாங்க, அதெல்லாம் ரூல்ஸா ஃபாலோ பண்ணி ரூல்ஸ் மாதிரி புக் எல்லாம் எழுதி இன்னொரு நிறைய புத்தகங்கள் அதை வச்சு கமெண்ட்ரி எல்லாம் எழுதி இப்படி இப்படி இருக்கணும், ஞாயிற்றுக்கிழமைனா 300 அடிக்கு தாண்டி நம்ம போகக்கூடாது வீட்டை விட்டு, அப்புறம் நம்ம வந்து பஸ்கா பண்டிகை அன்னைக்கு இப்படி பண்ணணும், இப்படி ஆடு வெட்டணும், இதெல்லாம் வந்து கரெக்ட் தான், பழைய ஏற்பாட்டுல சொல்லியிருக்கு. எல்லாத்தையும் வந்து ரூல்ஸ் மாதிரி எழுதிட்டாங்க ஜனங்களுக்கு. ಸೊ ಇಲ್ಲಿ ನೋಡ್ಬೇಕಂದ್ರೆ ಹಳೆಯ ಒಡಂಬಡಿಕೆಯಲ್ಲಿ ಮೋಶೆ ಮುಖಾಂತರ ಒಂದು ಪುಸ್ತಕ ಅಂದ್ರೆ ಪಂಚಕಾಂಡಗಳನ್ನ ಕೊಡುವಾಗ ದೇವರು ಬಂದು ಕೆಲವೊಂದು ನಿಯಮಗಳನ್ನ ಕಾನೂನುಗಳನ್ನ ಬರೆದ್ರು. ಅದನ್ನ ಹೇಳಿದಂತಹ ವಾಕ್ಯಗಳನ್ನ ಅವ್ರು ಬರ್ಕೊಂಡು ಒಂದು ದೊಡ್ಡ ದೊಡ್ಡ ಸುರುಳಿಗಳಾಗಿ ಪುಸ್ತಕ ಗ್ರಂಥಗಳಾಗಿ ಅವ್ರು ಬರೆದಿಟ್ಕೊಂಡ್ರು. ಅಂದ್ರೆ ಉದಾಹರಣೆಗಾಗಿ ಈ ರೀತಿ ಭಾನುವಾರದಂದು ಕೇವಲ 300 ಅಡಿ ಮಾತ್ರ ನೀವು ನಡಿಬೇಕು, ಅದಕ್ಕಿಂತ ಹೆಚ್ಚಾಗಿ ನಡೆಯಂಗಿಲ್ಲ. ನಂತರ ಪಸ್ಕಾ ಹಬ್ಬ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ಈ ರೀತಿ ಅಂತ ನೇಮ ವಿಚಾರಗಳನ್ನ ನೀವು ಆಚರಣೆ ಮಾಡ್ಬೇಕು ಅನ್ನೋದು ಈ ರೀತಿ ಅವರು ಹೇಳಿದ್ರು. ಅದನ್ನ ಅವರು ಅನುಸರಿಸ್ತಾ ಬರ್ತಾ ಇದ್ರು ಅಷ್ಟೇ. ಸೊ இன்னைக்கு நீங்க கேட்கலாம், பிரதர் இந்த ரூல்ஸ் எல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணுமா, இந்த ரூல்ஸ் எல்லாம் வந்து இதுக்கு வந்து என்ன பிரதர், இன்னைக்கு நம்ம கிறிஸ்தவர்களா இருக்கோம், இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால கழுவப்பட்டிருக்கிறோம், நம்ம எப்படி பிரதர் இதெல்லாம் நம்ம பார்க்கணும் அப்படின்னு நீங்க கேட்கலாம். ಇವತ್ತು ಒಂದು ವೇಳೆ ನೀವು ಪ್ರಶ್ನೆ ಹಾಕಬಹುದು, ಬ್ರದರ್ ಇವತ್ತು ಕೂಡ ನಾವು ಅದನ್ನ ಅನುಸರಿಸಬೇಕಾ, ನಾವು ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ರಕ್ತದಿಂದ ತೊಳೆಯಲ್ಪಟ್ಟಿದ್ದೇವೆ, ಮತ್ತೆ ನಾವೆಲ್ಲ ಯಾಕೆ ಈ ಒಂದು ಆಚಾರಗಳನ್ನ ನಾವು ಅನುಸರಿಸಬೇಕಾ, ಕಡೆ ಹಿಡಿಬೇಕಾ ಅಂತ ಒಂದು ಪ್ರಶ್ನೆ ಕೇಳಬಹುದು. பாருங்க என்ன ஆயிடுச்சு, உதாரணத்துக்கு ஒரு உதாரணம் கொடுக்கிறேன் பாருங்க. ನೋಡಿ ಏನಾಯ್ತು, ಒಂದು ಉದಾಹರಣೆಗಾಗಿ ಒಂದು ಹೇಳ್ತೀನಿ ನೋಡಿ. என்ன ஆயிடுச்சு, இந்த பரிசேயர்கள் எல்லாம் என்ன பண்ணாங்க, பரிசேயர்கள்னா யாரு, இந்த வேத ஞானிகள் அவங்க எல்லாம் என்ன பண்ணாங்க, இந்த ரூல்ஸ் எல்லாம் எடுத்து ஆவிக்குரிய போலீஸ் மாதிரி யாரெல்லாம் ரூல்ஸ் வைக்கிறாங்க, யாரெல்லாம் ரூல்ஸ் ஃபாலோ பண்ணல அப்படின்னு போலீஸ் எப்படி வந்து பீட் அடிக்கும், அதே மாதிரி பரிசேயர்கள் என்ன பண்ணாங்க, இஸ்ரேல் நாட்டுல யார் தப்பு பண்ற யாரு தப்பு பண்ணல அப்படின்னு அப்படியே செக் பண்ணிட்டே இருப்பாங்க, மத்தவங்களை கவனிச்சுட்டே இருப்பாங்க. அவங்க ಇಲ್ಲಿ ನೋಡುವಾಗ ಇಲ್ಲಿ ಪರಿಸಯದವರ ಬಗ್ಗೆ ಹೇಳ್ತಿದ್ವಿ. ಪರಿಸಯದವರು ಬಂದ್ಬಿಟ್ಟು ಈ ರೀತಿ ಅಂತ ಕಾನೂನು ನಿಯಮಗಳಿಗೆ ಮುಖ್ಯತ್ವ ಕೊಡ್ತಾ ಇದ್ರು. ಅವರು ಬಂದ್ಬಿಟ್ಟು ಯಾರಂದ್ರೆ ಈ ಒಂದು ಶಾಸ್ತ್ರ ಅಭ್ಯಾಸವನ್ನು ಮಾಡಿದಂತವ್ರು, ಅವರು ಒಂದ್ ರೀತಿ ಪೊಲೀಸ್ ಇದ್ದಂಗೆ, ಅವ್ರು ಯಾರ್ಯಾರೆಲ್ಲ ನಿಯಮ ನಿಷ್ಠೆಗಳನ್ನ ಕಾನೂನುಗಳನ್ನ ಪಾಲಿಸಂಗಿಲ್ಲ ಅಂತ ಹೇಳಿ ಅವರು ರೌಂಡ್ ಹೊಡೆಯೋ ರೀತಿಯಲ್ಲಿ ಅವರು ಬಂದ್ಬಿಟ್ಟು ನೋಡ್ತಾ ಇರ್ತಾರೆ. சோ ஏன்னா அவங்க வந்து நீதிமான் போல அவங்க ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்றாங்க, மத்தவங்க ஏன் பண்றது இல்லன்ற என்ன பண்றது, அவங்கள பார்த்துட்டே இருப்பாங்க, இவங்க வேலை அதான். ಅವರು ಬಂದ್ಬಿಟ್ಟು ಸ್ವನೀತಿ ಅಂದ್ರೆ ತಾವು ನೀತಿವಂತರಾಗಿರೋದ್ರಿಂದ, ಅಂದ್ರೆ ಅದನ್ನ ಅನುಸರಿಸುವುದರಿಂದ ಬೇರೆಯವರು ಯಾಕೆ ಅದನ್ನ ಅನುಸರಿಸಿಲ್ಲ ಅಂತ ಹೇಳಿ ಅದನ್ನ ಹಗಲಿರು ನೋಡ್ತಾ ಇರ್ತಾರೆ. சோ பாருங்க, இது வந்து அது பேரு செல்ஃப் ரைச்சஸ்னஸ், சுய நீதி அப்படின்னு சொல்லுவாங்க. சுய நீதிமான்களாய் மாறிடுறாங்க அவங்க. ಅದಕ್ಕೆ ಬಂದ್ಬಿಟ್ಟು ಸ್ವನೀತಿವಂತಿಕೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತಾ ಇದ್ದೇವೆ. ಆ ರೀತಿ ಬಂದ್ಬಿಟ್ಟು ಅವರು ಸ್ವನೀತಿವಂತರಾಗಿ ಅವರು ಬಂದ್ಬಿಟ್ಟು ಮಾರ್ಪಡ್ತಾರೆ. சோ அவங்க வந்து வெளியே நீ வந்து வெளியே வந்து பரிசுத்தவான் மாதிரி நீ காட்டினா போதும். அதுதான் வந்து அவங்க பழைய ஏற்பாட்டின் கட்டளை எல்லாம் என்ன பண்ணிட்டாங்க, பரிசுத்தமான கட்டளை, அந்த கட்டளை எல்லாம் வெளியே நீ ஃபாலோ பண்ண போதும், இருதயம் முக்கியம் இல்ல அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணிட்டாங்க. ಅವರು ಬಂದ್ಬಿಟ್ಟು ಬಾಹ್ಯಾಚಾರವಾಗಿ ಅವರು ಬಂದ್ಬಿಟ್ಟು ಈ ಒಂದು ಆ ಕಾನೂನುಗಳನ್ನ ಅನುಸರಿಸಿದ್ರೆ ಸಾಕು, ಅಂತರ್ಯವಾಗಿ ನೀವು ಯಾವ ರೀತಿ ಇದ್ರೂ ಪರವಾಗಿಲ್ಲ ಅಂತ ಒಂದು ಲೆಕ್ಕಕ್ಕೆ ಅವ್ರು ಬಂದು ಹೋದ್ರೆ